பொருவற்ற தெய்வமனல் பொய்யென்ற தோஷி அறிபூதம் மெய்யென்ற தோஷி உரிவினை பிறவியனல் பொய்யென்ற தோஷி உயிர் புதிது மெய்யென்ற தோஷி மருளிலா அறிவு நேரி பொய்யென்ற தோஷி சகமார்க்கம் மெய்யென்ற தோஷி மங்காத முத்தியனல் பொய்யென்ற தோஷி உயிர் மாய்தல் மெய்யென்ற தோஷி துரியரது வேதகலை பொய்யென்ற தோஷி என் சொற்கள் மெய்யென்ற தோஷி தோன்றி அழிகின்ற நிலை மேல் அறிய என்றே தொடர்ந்தேன் அயர்ந்த வினைகள் திருவருளினால் இரிய அன்பு செய்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் பாம்பன் சுவாமிகளின் கருணையினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குருநாதருடைய உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்கிற பாடலை 34வது பகுதியை இன்று நாம் சிந்திக்கிறோம். 100ல் 34 தொடரும். ஆன்மாவின் யாத்திரை 34ன்னு எடுக்கலாம். இதை தத்துவமசி பயிற்சி பாதை 34ன்னு சொல்லலாம். போன பிறவியில் நம்ம உயிர் என்னென்னலாம் பண்ணிட்டு அது முந்தின பிறவியில் அது முந்தின பிறவிலெல்லாம் பல பிறவிகளில் நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு அதற்காக இந்த பிறவியில் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சுவாமி இதில் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க. அது மறைஞ்சிருக்குது, அந்த திரையை விளக்குறாங்க. இப்போ இந்த குற்றங்களெல்லாம் நம்ம எழுதும் பொழுது மட்டும்தான் நமக்கு அதை உணர முடிகிறது. நான் எழுதி பார்க்குறேன். முதல்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ எழுதும்பொழுதே எனக்கு ஒரு 50 பாட்டு எழுதும்போதே எனக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் வருது. இணைக்கும் முத்தைக்கு தலைவனே தெளிந்த அறிவுக்கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, ஒப்பற்ற தெய்வம் உள்ளதை பொய் என்ற குற்றம் உள்ளவன். பாருங்களேன் எப்படியெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் பூதங்களே மெய் என்ற குற்றம் உள்ளவன். அது எப்படி வந்ததுன்னு இவனுக்கு தெரிஞ்சிக்கல, அவ்வளோதான். நமது செயலால் வரும் பயனால் வினை பயன் மூலம் சஞ்சித கர்மா, பிராராத்த கர்மா, ஆகாமி கர்மா அப்படின்னு சொன்னால் அதனால் நாம் பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பொய்ன்னு சொல்கிறான். 5 பூதங்க சேர்க்கையால் உயிர் உண்டானது அப்படின்னு சொல்ல என்பதை உண்மை என்ற குற்றமுடையவன். ஞான நெறி உள்ளதாக கூறுவதை பொய் என்று மறுத்து கூறும்
குற்றம் உள்ளவன், உலக நடையே மெய் என்ற குற்றம் உடையவன். மற்றவங்களுக்காகவே இவன் என்ன பண்ணிடுறான், வாழ்ந்துட்டு போகிறான். ஒரு உண்மையை கூட ஒரு உண்மைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அழியாத முக்தியை பொய் என்ற குற்றம் உள்ளவன், உயிர் இறந்துவிடும் என்பதை மெய் என்ற குற்றமுடையவன். உயிர் இறக்காது, இறந்தாலும் உயிர் உடம்பு தான் இறக்குமே தவிர உயிர் மறுபடியும் போயிடும். ஞானிகள் அருளிய வேதங்களை பொய் என்ற குற்றமுடையவன். அதை அவங்களாம் சாமி கும்பிட்றான்ப்பா, அவங்க இதை சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா, அது நமக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதெல்லாம் கிடையாது, நமக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அது நம்ம நான் கூறுவனவே உண்மை என்ற குற்றம் உள்ளவன். அது ஞானிகளையே தூக்கி போட்டு இவன் என்ன சொல்லணும் அதான் உண்மைன்னு சொல்லி போயிட்டுருக்கான். இது பண்ண பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கான், ஆர்குமெண்ட் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான். உலகமும் உயிரும் தோன்றி அழிகின்ற நிலையை கடந்து உள்ள உண்மையை உணரும்படி உன்னை தொடர்கிறேன், திருவருளினால் என்னை ஏற்றுக்கொண்டு அருளுக அப்படின்னு வேண்டுறார் இந்த பிறவில. அப்போது குருவரக்கண்ணி 23 என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஐந்தொழிலும் உன்னிடம் என்று ஆய்ந்து அறியா மண்ணை எல்லாம் இந்த விதம் எண்ணி இடையும் குருபரனே அப்படின்னு குருபரக்கண்ணியில் சொல்கிறார். ஐந்தொழிலும் உன்னிடம் என்று ஆய்ந்து அறியா மண்ணை எல்லாம் இந்த விதம் எண்ணி இடையும் குருபரனே. குருவரக்கண்ணி 23. இது என்ன சொல்கிறாங்கன்னா, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில் ஆகிய 5ம் ஐம்பெரும் தொழில்களும் உன்னிடம் உள்ளன என்று அறியாத மனிதன். மந்தமதினா அவனுக்கு அறிவு ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பிறவில 5 மந்தமதி மனிதர்கள் இந்த விதம் நினைந்து தாழ்வு அடைவார் குருபன். அவங்களே தாழ்த்திக்குவாங்க. அது அவங்களுக்கு அவ்வளோதான் அந்த நிலை இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பிரகாசிக்கிறதுக்கு குருவை பிடிச்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மாவின் யாத்திரையில் 34ல் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வரணும் அப்படிங்கிறத அந்த அருளாளர்களுடைய நடமாடும் கோயில்னு சொல்லியிருக்கீங்களா, அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பொன்மேற்கண்ணியில் இந்த மாதிரி நிலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு வழி இருக்குது, சாமி கொடுக்குறாரு. அதை பண்ணி அவங்க தப்பிச்சுக்கிடலாம். அந்த மாதிரி வெறும் சாம்பிராணி இதுவும் போட்டு குங்குலி நாயனார் ஆகிடுறாரு இல்லையா. அதில் எதுவுமே செய்யலைனாலும் அந்த மாதிரி செயல்கள் மூலமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அவருக்கு மந்தமதின்னு நான் சொல்லலை, நம்மளால் அது செய்ய முடியுங்கிறத நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த முறையில் நீங்கள் வெற்றி பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.